அன்பான மக்களுக்கு இனிய வணக்கங்கள். குட்டி திருவாசகம் பிறந்த மண், தமிழ் வளர்த்த பெரும்புலவர் மாமன்னர் அதிவீரராமபாண்டியன் ஆட்சி செய்த தலைநகரம். திருக்கருவை என்று அழைக்கப்படும் கரிவலம் மந்தநல்லூர். இதனுடைய வரலாறு தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க வரலாற்றுக்குள்ளே போகலாம். திருக்கருவை பதிற்றுப்பத் அந்தாதி, களுத்துறை அந்தாதி, வெண்பா வந்தாதி போன்ற இலக்கியங்களெல்லாம் போற்றி புகழும் சடையவர்மன் அதிவீரராமபாண்டியன் கட்டி எழுப்பிய அதிசயம் 125 அடி கொண்ட கோபுர அழகாக தெய்வீக கலையுடன் காட்சியளிக்கக்கூடிய பால்வண்ணநாத சுவாமி கோவில்தான் இந்த திருக்கருவையினுடைய கருவாக விளங்குகிறது. இந்த பால்வண்ணநாத சுவாமி கோவிலானது கிபி 1540க்கு மேலாக கிபி 1604 வரை ஆட்சி செய்த முதலாம் சடையவர்மன் அதிவீரராமபாண்டியனால் கட்டியிருக்கலாம் என நம்மால் கணிக்கப்படுகிறது. ஒன்றா இரண்டா 1000 பெருமைகளை உள்ளடக்கியது தான் இந்த பால்வண்ணநாதர் திருத்தலம். அப்படி இந்த திருத்தலத்திற்கு என்ன சிறப்பு இருக்கிறது என்று நாம் ஆராயும் பொழுது, திருநெல்வேலியில் உள்ள பஞ்சபூத தலங்களில் கரிவலம் மந்தநல்லூர் பால்வண்ணநாதர் திருக்கோவில் அக்கினி தலமாக விளங்குகிறது. அமிர்தம் வேண்டி தேவர்களும் அசுரர்களும் திருப்பாற்கடலை கடைந்தனர். அமிர்தம் வெளிப்பட்டதும் அதை பருகுவதில் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பிரச்சனை உருவானது. அப்போது மோகினி வடிவம் எடுத்த திருமால் அமிர்தம் தேவர்களுக்கு மட்டுமே கிடைக்கும்படி செய்தார். இதனால் அமிர்தம் கிடைக்காத அசுரர்கள் கோபம் கொண்டனர். பின்னர் அமிர்தத்துக்கு இணையான இரவா நிலையை தரும் ஒரு பானத்தை தயாரிக்க அசுரர்கள் முடிவு செய்தனர். இதற்காக சுக்கிரன் தலைமையிலான அசுரர்கள் பூலோகத்தில் கருவைப்பதியில் காணா வளத்தில் பால் தடாகத்தினை உருவாக்கினார்கள். அந்த தடாகத்தில் உள்ள பாலை அசுரர்கள் குடித்தால் அவர்களை எவராலும் வெல்ல முடியாது என்ற நிலை ஏற்படும். இதனை அறிந்த தேவர்கள் கைலாயம் சென்று சிவனிடம் முறையிடுகிறார்கள். சிவபெருமான் பால் தடாகத்தினை நீர் தடாகமாக மாற்றி அமைத்தார். இதனால் வேதனை அடைந்த அசுரர்கள் இப்படி யார் செய்தது என நிஷ்டையில் காணும் பொழுது அப்பொழுது சிவபெருமான் அவர்களுக்கு காட்சி அளிக்கிறார். உடனே அசுரர்கள் அனைவரும், ஈசனே, தேவர்களை வெல்வதற்கு எங்களுக்கு வரம் கொடுங்கள் என்று கேட்டனர். அதற்கு சிவபெருமான், தேவர்கள் என்னை எப்போது மறக்கிறார்களோ அப்போது நீங்கள் அவர்களை வெல்லலாம் என வரம் கொடுத்தார். பால் தடாகத்தில் உருவாகிய சிவன் பால்வண்ணநாதர் என்றும், சுக்கிரன் உருவாக்கிய பால் தடாகம் சுக்கிரவ தீர்த்தம் என்றும் அழைக்கப்படுகிறது. இத்தகு அதிசயங்களுக்கும் ஆன்மீக பலத்திற்கும் உரித்தான கோவில்தான் நம்முடைய இந்த பால்வண்ணநாத சுவாமி கோவில். உலகத்தை சமநிலைக்கு கொண்டு வருவதற்காக பின்னாளில் அகத்திய பெருமானை தென் திசைக்கு அனுப்பி வைத்தார் சிவபெருமான். தென் திசை வந்த அகத்தியர் தன்னுடைய ஒருவனால் பொதுகையில் நின்று உலகத்தை சமன் செய்ய இயலாது என்றும் தனக்கு தனி சக்தி வேண்டும் என்றும் கருதி ஸ்ரீ சக்கர பராசக்தி பீடம் ஒன்றை பிரதிஷ்டை செய்து வணங்கினார். இந்த கோவிலின் சுக்கிரன் உருவாக்கிய சுக்கிர தீர்த்தம், அக்னி தேவன் உருவாக்கிய வெளிப்பட்ட அக்னி தீர்த்தம், அம்பாள் உருவாக்கிய தேவி தீர்த்தம் ஆகிய தீர்த்தங்கள் காணப்படுகின்றன. இத்தல இறைவனை முகலிங்க நாதர் என்றும் அழைக்கிறார்கள். இதற்கு சான்றாக இதன் அருகே முகலிங்கபுரம் என்று ஒரு ஊரும் அமைந்துள்ளது. அம்பாளுக்கு சௌந்தர்யாம்பிகை, ஒப்பனையம்பாள், ஒப்பில்லா வள்ளி என்று பெயரும் உண்டு. ஆலய தலவிருட்சமாக கலாமரம் இங்கு விளங்குகிறது. இந்த கோவிலை பிரம்மா, விஷ்ணு, அகத்தியர், காகபுஜண்டர், நாரதர், சூரியன், சந்திரன், லட்சுமணன் ஆகிய அனைவருமே வழிபட்டு பேறு பெற்றிருக்கிறார்கள் என்பது மற்றும் ஒரு ஆச்சிறப்பு. இந்த ஆலயமானது மிகவும் தொன்மையும் தாங்கி அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் உள்ள கோபுரமானது 125 அடி உயர ராஜகோபுரம் அமைந்துள்ளது. மிக பழமையான தலம் என்பதை பறைசாற்றும் விதமாக கோவிலின் கூரையில் மூலிகை வண்ணம் தீட்டப்பட்டு இருக்கிறது. ஆலயத்தின் உள்ளே நுழைந்தால் கொடிமரம், நந்தி,
பலிபீடம் ஆகியவற்றை நாம் தரிசிக்கலாம். திருநெல்வேலி பகுதியில் உள்ள இந்த பஞ்சபூத தலங்களில் அக்னித்தலமாக விளங்கக்கூடிய பால்வண்ணநாதர் கருவறையில் வீற்றிருக்கும் பால்வண்ணநாதரை வணங்கி வெளியே வந்தால் திருச்சுற்றில் துர்க்கையம்மன், 63 நாயன்மார்கள், சப்த மாதர்கள், தட்சிணாமூர்த்தி, கன்னிமூல விநாயகர், பஞ்சலிங்கம் ஆகியோரும் வீற்றிருக்கிறார்கள். ஆவணி மாதம் அன்னையின் தபசுக்கு காட்சி தந்த லிங்கோத்பர் கருவறையின் பின்புறம் இருந்து அருள்புரிகிறார். சங்கரன் கோவிலில் பிரத்யேக பெற்ற சிறப்பாக இந்த தபசானது ஏற்கப்படுகிறது. ஆனால் அதைவிட அங்கு நடப்பது ஆடி தபசு. இங்கும் அதே போன்று ஆவணி தபசு ரூபத்தில் அம்பாள் காட்சி தருகிறார். அதனோடு இந்த ஆலயத்தில் இருக்கும் வீர சண்முகர் மிகவும் விசேஷமானவர். வைகாசி திருநாளன்று இவரை காவடி எடுத்தும் பால்குடம் எடுத்தும் பக்தர்கள் வழிபடுவார்கள். கேட்ட வரம் தரும் சண்முகராக இவர் இங்கே வீற்றிருக்கிறார். இவர் சன்னதி முன்பு திருமணம் செய்து கொண்டால் வாழ்க்கையில் 16 வகையான பேறுகளையும் பெற்று சிறப்பாக வாழலாம் என்பது இன்றளவும் பலரது நம்பிக்கையாக உள்ளது. மேலும் ஆலயத்தில் சனீஸ்வரர், சண்டிகேஸ்வரர் ஆகியோரும் இருக்கிறார்கள். இவர்களின் சன்னதிக்கு அடுத்தபடியாக தலவிருட்சமான கலாமரம் உள்ளது. தொடர்ந்து பைரவர் காட்சி தருகிறார். அதனோடு சேர்ந்து அங்கு அகத்தியர் பிரஷ்டை செய்த ஸ்ரீ சக்கரபராசக்தியை தரிசனம் செய்யலாம். அடுத்ததாக உதய மார்த்தேண்டேஸ்வரர் மேற்கு நோக்கி வீற்றிருக்கும் அவருக்கு நேரெதில் சடையப்பரும் உள்ளார். இவர் அமைந்திருக்கும் இடத்தின் ஈசான மூலையில் புற்று ஒன்று மேலிருந்து கீழ் நோக்கி இருப்பது மிகவும் அதிசயமாக பார்க்கப்படுகிறது. தனிச்சன்னதியில் ஒப்பனை அம்பாள் வீற்றிருக்கிறார். ராமாயணத்தில் ஒரு மிகப்பெரிய சிறப்பாக, ராமாயணத்தில் இறுதிக்கட்ட போரின் பொழுது ராவணின் மகன் இந்திரஜித்தை லட்சுமணன் கொன்றான். இதனால் ஏற்பட்ட தோஷம் நீங்குவதற்காக இத்தலம் வந்து ஈசனை வணங்கினான் லட்சுமணன். அதன் காரணமாக இத்தலத்தில் தனிச்சன்னதியில் மேற்கு நோக்கி ஈஸ்வரராகவே லட்சுமணன் வீற்றிருக்கிறார். இந்த மேற்கு பார்த்த சிவலிங்கத்தை வணங்கினால் 1000 சிவாலயங்களுக்கு சென்று இறைவனை தரிசித்து வந்த பலன் கிடைக்கும் என்கிறார்கள் இக்கோவிலில் சென்று வந்து பலன் கிடைத்தவர்கள். இக்கோவிலில் 2 சிவலிங்கங்கள் மேற்கு பார்த்து உள்ளது. எனவே இக்கோவிலை வணங்கினால் 2000 சிவன் கோயிலுக்கு சென்று வணங்கிய புண்ணியம் கிடைக்கும். இது தவிர இந்த ஆலயத்தில் நவகிரகத்திற்கும் ஸ்தாஸ்தாவிற்கும் தனிச்சன்னதிகள் இருக்கின்றன. இந்த ஆலயம் சங்கரன் கோவில் ஆலயத்தை விட மிகவும் பழமையான ஆலயம் என்று சொல்கிறார்கள். இக்கோவிலில் சித்திரை தீர்த்தவாரி, வசந்த உற்சவம், வைகாசி விசாகம், ஆணி திருவம்மானை, ஆடிப்புறம், ஆவணி தபசு, 14 நாட்கள் என எக்கச்சக்க விசேஷ பூஜைகளும் சிறப்பு திருவிழாக்களும் நடத்தப்படுகின்றன. ஆவணி மற்றும் பங்குனியில் தேரோட்டம் நடத்தப்படுகிறது. இன்னமும் பல சிறப்புகளை தாங்கி நிற்கக்கூடிய இந்த பால்வண்ணசாமி கோவில் ஆலயத்தின் அடுத்த பாகத்தினை நாம் காணலாம். இந்த கரிவலத்திற்கு மற்றொரு சிறப்பாக மகாத்மா காந்தியினுடைய அஸ்தி இந்த கரிவல மந்தனூரில் அமைக்கப்பட்டுள்ள நிச்சேப நதியில்தான் கரைக்கப்பட்டது என்பது இந்த ஊருக்கு மற்றொரு சிறப்பாக உள்ளது. இதற்கும் மேலாக இந்த மண்ணின் கதாநாயகனாக இம்மண்ணை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த அதிவீரராம பாண்டியன் விளங்குகிறார். இவரது காலம் கிபி 15ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 16ஆம் நூற்றாண்டு வரை என கணிக்கப்படுகிறது. அதிவீரராம பாண்டியன் பற்றிய அடுத்த அதிசய தகவல்களையும் கரிவல மந்தனூரின் மற்ற சிறப்புகளையும் அடுத்த பகுதியில் தேடுவோம். வரலாறுகளை தேடி கொடுத்து கொண்டே இருக்கும் இது உங்கள் சம்திங் தமிழ். நன்றி, வணக்கம்.